வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம். வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நேற்று பாம்பன் ஐயாவை பார்க்குறது திடீர் பயணமாக நானும் கார்த்திகேயனும் கிளம்பிட்டோம். அங்கே என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்தது, எவ்வளோ சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக இந்த பதிவில் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதே சமயம் பாம்பன் ஐயாவை மட்டும் பார்க்கல, சக்கரை அம்மாவும் பார்த்துட்டு வந்திருக்கோம். பறக்கும் பெண் சித்தர் அப்படின்னு போற்றப்பட்ட ஸ்ரீ சக்கரை அம்மா வாங்க. அம்மாவுமே நேற்று நாங்கள் வழிபாடு செய்திருந்தோம். உண்மையாகவே இந்த பதிவை பார்க்குற நீங்கள் எல்லாரும் பாக்கியசாலிகள். வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், அது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுவும் வியாழக்கிழமை அன்று ஒரு பெரிய பாக்கியமாக அமைஞ்சது. அதனால் 2 சித்தர்களையும் ஒரு சேர ஒரே நாளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க, இப்போ நம்ம திருவாரூருக்கு கிளம்பிடலாம். இது ஒரு திடீர் பயணம் தாங்க. உண்மையாகவே பாம்பன் ஐயாவாகட்டும், நம்ம சக்கரை அம்மாவாகட்டும், நம்ம கார்த்திகேயனை பார்க்கணுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக ஒரு அழைப்பு, நம்ம அகிலம்மா நான் திருவான்மியூர் போகிறேன், நீ வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இந்த அழைப்பு வராதே அப்படின்னு உடனடியாக நாங்கள் நேற்று காலையில், அது வியாழக்கிழமை காலையில் ஒரு 9 மணி போல் சீக்கிரமாக நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. ஆனால் போகும் வழியெல்லாம் சரியான டிராஃபிக்கு. அதனால் திருவான்மியூர் போகவே எங்களுக்கு 11 மணி கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் நினச்சோம் பாம்பன் ஐயாவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சக்கரை அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக ஒரு 10:45 இருக்கும். ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சக்கரை அம்மாவை போய் முதல்ல பாருங்கள், ஏன்னா அங்கே க்ளோசிங் டைமிங் வெறும் 11 மணி தாம்மா அப்படின்றாங்க. 10:45 சொல்கிறாங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் அம்மாவை பார்க்குறதுக்கு போனோம். வெறும் 5 நிமிஷம் தான் இருக்குங்க 11 மணி மூடுறதுக்கு, நட சாத்துறதுக்கு. அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே கோயிலுக்குள்ளே போனோன்னா பாருங்கள். நம்ம சக்கரை அம்மாவை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தான் சொல்லியிருந்தேன், இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்னு. ஏன்னா அம்மாவுடைய வாக்கே 100 வருடங்களுக்கு பிறகு தான் நான் இருக்கிறதே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னவோ தெரியல, ஒரு பெரிய அழைப்பாக தான் நினைக்கிறேன் நான். அதன் மூலமாக என் மூலமாகவும் உங்களுக்கு நம்ம சக்கரை அம்மாவை பற்றி சொல்லக்கூடிய பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததில் அம்மாவுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு 11 மணி ஆக கரெக்டாக 5 நிமிஷம் தான் இருக்கும். நாங்கள் உள்ளே போயாச்சு. அதாவது கேட்டுக்கிட்ட நிற்கிறாங்க லாக் பண்ணுறதுக்கு. எங்களை பார்த்ததும், அதுலேயும் நம்ம கார்த்திகேயன் கையில் இருக்கிறத பார்த்ததும், என்னம்மா வேலா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க ஐயா, அம்மா கிட்ட வச்சு கொண்டு போகணும் அப்படின்னு. சரி உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் தான் உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே அம்மாவோட அந்த முகத்தை பாருங்களேன், அப்படியே சிரித்த முகம். அம்மாவுக்கு பல் தெரிகிற மாதிரியே இருக்குங்க. அழகாக அமர்ந்த நிலையில், யோக நிலையில் அம்மா அமர்ந்திருப்பாங்க. அங்கே உள்ளே கொண்டு போய் ஐயனை, அதாவது நம்ம கார்த்திகேயனை வச்சாச்சு. அந்த வச்ச உடனே அந்த முகம் அப்படியே சிரித்த முகமாக மாறி இருந்தது. எங்களை கண் கூட அங்கே பார்க்க முடிஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு கார்த்திகேயன் உள்ளே போயிட்டாரு அப்படின்னு. உண்மையாகவே இங்கேயே அம்மா பெரிய அற்புதம் நிகழ்த்தினாங்கன்னு சொல்வேன். நான் சொன்னாலே வேறு 5 நிமிஷத்தில் நாங்கள் உள்ளே போகணும். அவ்வளோ டிராஃபிக்ங்க. நான் போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அதையும் மீறி அம்மா வர வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, நாம் இந்த சக்கரை அம்மானா யார், அம்மா நிகழ்த்தி அற்புதம்னா என்ன, பெண் சித்தர்னு போற்றப்பட்ட இந்த தாயை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. 1854 வருடம் ஒரு ஆடி மாதம் ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் அம்மா பிறக்கிறாங்க. பிறந்த ஊர்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரத்தில் தான் அம்மா பிறக்கிறாங்க. அம்மாவுக்கு பெயர் ஆனந்தாம்பிகை. அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி ஆனந்தமாக எப்பவும் சிரித்த முகத்தோடவே அம்மா இருக்கிறாங்க. அம்மாவுக்கு ஒரு 9 வயசு ஆனதுமே அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆமாங்க, அந்த காலத்தில் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிடுவாங்களே, அதனால் 9 வயசுலேயே அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க வந்த ஊர்னு பார்த்திங்கன்னா சென்னையில் கோமலீஸ்வரன்ற பேட்டையில் தான் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க இங்கே செட்டில் ஆகி இருக்கிறாங்க. அம்மா சின்ன பிள்ளையிலேருந்தே யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க. மௌனமாக சாந்தமாக ஒரு சிரித்த முகத்தோடவே, அதுலேயும் முக்கியமாக கருவறையை பாற்றவாறே அவங்க வீடு, அவங்க பிறந்த வீடாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி கொடுத்த இடமாகட்டும், கோவில் பக்கத்துலேயே இருக்கும். அதனால் கருவறை, அந்த கோவில் கோபுரத்தை பார்த்தவாறு எப்போவுமே அவங்க அமர்ந்து இருப்பாங்களாம். அவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே கடவுள் மீது அதீத ஒரு பற்றும் நாட்டமும் இருக்கிறதுனால அவங்க வணங்கிய தெய்வம் அப்படின்னா லிங்கம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லிங்கம் தான் அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க வழிபாடு முறை செய்துக்கிட்டு இருக்காங்க. லிங்கத்தோடவே சேர்த்து ஸ்ரீசக்கரமும் அம்மா வழிபாடு செய்கிறாங்க. அதாவது அதிபரா சக்தியின் மறு உருவமாக இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரமும் இவங்க வழிபாடு செய்கிறாங்க. அதனால தான் அம்மாவுக்கு ஆனந்தாம்பிகை என்ற பெயர் மறைஞ்சு ஸ்ரீசக்கர அம்மான் தான் அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க. அதுதான் காலப்போக்கில் சக்கரையம்மா சக்கரையம்மா அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, அதாவது சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்களுக்கு ஈசனும் ஸ்ரீசக்கரமும் அவங்க வழிபாடு முறை செய்துக்கிட்டே வராங்க. அவங்க பிறந்த வீட்டிலே ஆகட்டும், புகுந்த வீட்டிலே ஆகட்டும், இவங்க தெய்வீக நாட்டத்தில் எப்போவுமே அதீத ஒரு பற்றோடு இருக்கிறாங்க. ஆனால் என்ன தெரியுமா, 19 ஒரு 20 வயசுக்குள்ளே அவங்களுடைய கணவர் ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாருங்க. அப்போது அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கணவர் இறந்த உடனே மொட்டை அடித்து அந்த ஒரு மாதிரி ஒரு சேண்டல் கலர் ஒரு துணி, ஒரு புடவை தலை முக்காடு போட்டு இவங்களை எப்போவுமே ஒரு மூலையிலே அமர்த்தி வச்சுருப்பாங்க இல்லையா, கைம்பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அம்மாவுக்கு வந்து இந்த நிலைமை அவங்களுக்கு பிடிக்கல. அதாவது ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு ஒரு மூலையில் போய் அமர்ந்திருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. இவங்களுடைய நாட்டம் எப்போவுமே சிவன் மீதும் பார்வதியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ சக்கரத்தின் மேலுமே எப்போவுமே இருக்கிறதுனால அவங்க அப்படியே ஆழ்ந்த தியானத்தில் அவங்க அமர்ந்துருவாங்களாம். அந்த தியானமானது தான் அடுத்தடுத்த நிலைக்கு அவங்கள கொண்டு போயிருக்கு. இவங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஒரு குருவாகவுமே இருந்ததும் ஒரு பெண் சித்தர் தாங்க. ஆமாம், அதன் வழியில் தான் இவங்க அஷ்டமா சித்திகளில் அதிலும் லஹிமா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை இவங்களுக்குள்ளே உணர்றாங்க. அதன் மூலிமா தான் இவங்க உடம்பானதை ரொம்ப லேசாக்கிட்டு எங்கும் பறக்கும் கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்குள்ளே வருது. எங்கே நினச்சாலும் இவங்க வந்து சும்மா பறந்து போகிறது கிடையாது. ஒரு ஆன்மா வந்து அவங்களை அழைக்கும். அதாவது ஒரு குருவானவர் அழைத்தா உடனே அங்கே போய் நிற்பாங்களாம். இவங்க பார்க்காத குருவும் கிடையாது, இவங்கள பார்க்காத குருவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த திருக்கோவிலை சுற்றிலுமே மகான்களுடைய புகைப்படமும் சிலைகளும் இருக்கிறத கண்கூட நம்ம பார்க்க முடியுது. அம்மா பார்க்கணும்னு போனால் எல்லா குருமாரையும் பார்த்துட்டு வந்த பாக்கியமும் பலனுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நினைச்ச நேரத்தில் அவங்க திருவண்ணாமலையில் போய் நிற்பாங்களாம். அங்கே இருந்த ரமண மகரிஷிக்கும் இவங்களுக்கும் மௌனத்தினாலேயே வந்து பேசிப்பாங்களாம். பாம்பன் ஐயாவை பார்த்து பேசியிருக்கிறாங்க. இன்னும் பல சித்தர்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இவங்க இந்த அளவுக்கு சித்தி பெற்று இவ்வளோ பேரற்புதமும் அவங்களுக்குள்ளே இருந்தாலும் வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் கடைசி நேரத்தில் தான் நஞ்சுண்ட ராவ் அப்படின்ற ஒருத்தர் வர்றார். இவர் வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவருங்க. அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்துக்காக போராடிட்டு இருக்கும்போது அப்போ ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர் அப்படின்னா நஞ்சுண்ட ராவ்னு சொல்லலாம். இவர் மூலமாக தான் அம்மாவுக்கு ஒரு சமாதி அங்கே கோவில் கட்டப்பட்டது. அம்மாவும் அப்போ சொல்லியிருந்தாங்களாம், நான் ஜீவ சமாதி அடைந்து 100 வருடங்களுக்கு பிறகு நான் வெளிப்படுவேன். அப்போ தான் என்னை பற்றி இன்னும் மக்களுக்கு தெரிய வரும், எல்லோரும் வந்து என்னை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறாங்க. அதுவும் இந்த அளவுக்கு ஒரு கோவில் கட்டி இவ்வளோ அழகாக இங்கே வந்து எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வந்து பெற்றுட்டு போகிறதுக்கு முக்கிய காரணமே நஞ்சுண்ட ராவ்ன்ற மிகப்பெரிய ஒரு மருத்துவர் தாங்க. இந்த திருக்கோவிலுக்கு எல்லோருக்கும் இந்த அழைப்பானது வந்துடாதான். அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க யாராவது இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அம்மா கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அழைப்புன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா எல்லாரும் கண்டிப்பாக வாங்க, ஒரு முறையாவது அம்மாவை பார்த்து வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுற்றி குருமார்கள் எல்லாரையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அங்கே ஷீரடி பாபா இருக்கார், புட்டபர்த்தி பாபா இருக்கார். எல்லா தெய்வங்களையுமே நம்ம குருமார்களை எல்லாம் ஒரு சேர பார்க்குற பெரிய வாய்ப்பும் நமக்கு வந்து அமையும். அப்படி ஒரு நல்வாய்ப்பாக தான் திடீர்னு அம்மாவே தான் அழைச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைப்பேன் நான். ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த அம்மாவை பற்றி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போதுலேருந்து நான் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு அமையலை. இப்போ தான் அதுக்கு உண்டான நேரம் வந்து அம்மா நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் நம்ம கார்த்திகேயன் வந்ததும் அவர் கூட்டிகிட்டு போய் எல்லா இடங்கள்லையும் அழகாக அங்கே வைத்து நல்லபடியாக வந்து வழிபாட்டு முறை அந்த டைம் அங்கே ஒரு 5 நிமிஷம் அழகாக வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன ஒரு பெரிய குறைனா, என்னால் தியானம் பண்ண முடியல, எனக்கான அந்த நேரம் வந்து அமையலை. ஆனால் நிச்சயமாக இன்னும் ஒரு முறை கண்டிப்பாக போய் அம்மாவை பார்க்கணும், அங்கே தியானம் பண்ணணும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. நீங்களும் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எல்லாரும் வாங்க. கண்டிப்பாக ஒரு முறையேனும் வந்து நம்ம ஸ்ரீ சக்கர அம்மாவை தரிசனம் செய்துட்டு போனோம். கோவில் அமைந்துள்ள இடம் திருவான்மியூர். பாம்பனையா கோவில் போகிறோம் இல்லையா, அந்த தெருவுக்கு முந்தின தெருவுங்க. காமராஜர் சாலை அப்படின்னு சொல்லுவாங்க, காமராஜர் தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போய் சக்கரையம்மா கோவில் எங்கன்னு கேட்டாலே எல்லாரும் வந்து காமிச்சிருவாங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம், டைமிங்கை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் தான், மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும். விசேஷ நாட்கள் அப்படின்னா பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பாக வந்து இங்கே செய்கிறதா சொல்லியிருந்தாங்க. மாதந்தோறும் திருவாதிரை நட்சத்திரம், ஏன்னா அம்மா வந்து ஜீவ சமாதி அடைந்த நட்சத்திரம் இல்லையா, அதனால் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறுமா. அதுலேயும் வருடந்தோறும் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அன்னதானம், அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடக்குமா. சரிங்க, அம்மாவை போய் பார்க்குறது மூலமாக எனக்கு என்னம்மா கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் கவலைகள் எல்லாம் பறந்து போகுமாங்க. ஆமாம், பறக்கும் சக்தி கொண்ட நம்ம பறவை நம்ம ஆனந்தாம்பிகை ஸ்ரீ சக்கர நாயகியை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவலைகள் எல்லாம் பறந்து போயிடுமா. நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தால் பெண்கள் உடல் சம்மந்தமான பிரச்சனை, இப்போ கர்ப்பப்பை பிரச்சனை, குழந்தை நிற்கலை, ஏதோ ஒரு வலி வேதனையில் இருக்கும்ல, எதுவாக இருந்தாலும் அங்கே இருந்தவங்க சொன்னது. நீங்கள் ஒரே விஷயம் தாங்க, சக்கரை அம்மான்னு யூடியூப்பில் அடிச்சு பாருங்களேன்,
எவ்வளோ அற்புதம் அம்மா வந்து நிகழ்த்தியிருக்காங்க. பொதுவாகவே நம்ம கர்ம வினை போகணுன்னு தான் கோவிலுக்கு போவோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம கர்ம வினை குறையணும் அப்படின்னா முதல்ல கோவிலுக்கு போகிறத தாண்டி முதல்ல நம்ம ஒரு இடம் எங்கேயாவது போகணும் அப்படின்னா நம்ம சித்தர்களை தேடி தான் போகணும். சித்தர்கள் தான் முதல்ல நம்மளுடைய கர்ம வினையை குறைப்பாங்க. அதுவும் சித்தர்கள் அப்படின்னாலே நம்ம எல்லோருமே ஆண் சித்தர்கள் தான் நமக்கு தெரியும், எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் ஆண் சித்தர்களே வந்து அம்மாவை வணங்கி நம்ம வந்து அம்மாவுக்கு இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்பட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னா யாருன்னா மகாபெரிவர் சொல்லியிருக்காரு. மகாபெரிவர் 5 நாட்கள் அம்மாவுடைய இந்த திருக்கோவிலில் அமர்ந்து தியானம் இருந்து இது போன்ற ஒரு சக்தி உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை, அம்மா கிட்ட அப்படி ஒரு உயிரோட்டம் இருக்குது அப்படின்னு மகாபெரிவாவே வந்து சொல்லியிருக்காரு. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ சக்கரை அம்மாவை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும். நம்ம பாமன் ஐயா கோவிலுக்கு வந்து ஐயாவை மட்டுமே பார்த்துட்டு எவ்வளோ பேர் போயிருப்பீங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கிடையாதுங்க, பக்கத்து தெருவே தான். அதனால் நீங்கள் முதல்ல அம்மாவை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாமன் ஐயாவை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்வேன். அப்படி தான் எங்களுக்கும் வந்து பாருங்க, ஒரு 5 நிமிஷம் நேரத்தில் அம்மா கரெக்டாக போய் அம்மாவை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நேராக நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா பாமன் ஐயாவை பார்க்கறதுக்கு போயாச்சுங்க. அங்கே கோவிலுக்கு போன உடனே நம்ம பாமன் ஐயாவுக்கு முன்பு கண்டிப்பாக அவருடைய சீடராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அவர்களை வந்து பார்க்கணும்ல. அங்கே போனதும் நம்ம கார்த்திகேயனுக்கு கொடுத்தேன். அவர் அழகாக கொண்டு போய் அவர் ஐயா பக்கத்துலேயே வச்சுட்டாரு. வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு ஆரத்தியும் எடுத்தார். ரொம்ப கண்குளிராக பார்த்தோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கார்த்திகேயனுக்கு என்ன வரவேற்பு தெரியுமா, என்கிட்ட கொடுங்கன்ற மாதிரி ஐயாவாக இருக்கட்டும் நம்ம சுப்பிரமணிய சுவாமியாக இருக்கட்டும் எல்லாருமே வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. அவருக்கு அவ்வளோ ஒரு ராஜ மரியாதையோட அழகாக வந்து எல்லார்கிட்டையும் போயிருந்தார். இதை விட முக்கியமாக உள்ள கருவறைக்கும் போயிட்டு வந்தாருங்க. எதிர்பார்க்கல, அவ்வளோ சீக்கிரம்லாம் செய்ய மாட்டாங்க அங்கெல்லாம். நம்ம கொடுத்த உடனே கார்த்திகேயன் அழகாக கொண்டு போய் கருவறையில் நம்ம முருகர் பக்கத்துலேயும் ஐயா பக்கத்துலேயும் வச்சு கொண்டு வந்து பன்னீர் ரோஸோடு கையில் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் பல விஷயங்கள் அற்புதங்கள் நடந்தது. அதெல்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு நேரில் வந்து சொல்கிறேன். சரிங்க, உங்களுக்கு முருகர் வந்து காட்சி கொடுக்கணுமா, சரிம்மா கனவுலையாவது வந்து காட்சி கொடுத்தா போதுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதற்குண்டான மிகப்பெரிய ஒரு சூட்சமத்தையும் ஒரு வழியையும் சொல்கிறதுக்கு நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பதிவில். அதுக்காக தான் முக்கியமாக நான் வந்து பாமனையாவை பார்க்கவே போயிருந்தேன். பெரிய பாக்கியமும் கிடைச்சிது. என்னென்ன நடந்தது, அங்கே என்னென்ன அற்புதங்கள்லாம் என்ன நடந்தது, அந்த சிறப்பான மந்திரம் என்ன, அது படிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்றதெல்லாம் நாளைக்கு பதிவில் வந்து சொல்கிறேன். ஐயாவை பார்த்து நம்ம கண்குளிர பார்த்து வேண்டிக்கோங்க. சரியான கூட்டம், வியாழக்கிழமை இல்லையா, அதனால் சரியான கூட்டமாக இருந்தது. அதையும் மீறி அழகாக ஐயாவை பார்த்துட்டு நம்ம கார்த்திகேயனை எவ்வளோ பேர் தெரியுமா வந்து ஒருத்தர் விடலை, எல்லாம் விழுந்து அப்படியே என்ன சொல்கிறது, கொஞ்சறதும் தொட்டு கும்புறதும் காலில் விழுந்து வணங்குறதுமா அப்படின்னு அப்படி அவரை தரையில் விடலை. அவரை நான் பாட்டுக்கு வச்சுட்டு அந்த மந்திரம் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். வரவங்க எல்லாரும் பார்த்து வணங்கிட்டு எல்லாருக்கும் எல்லா அருளையும் வந்து கொடுக்கணும் கார்த்திகேயா அப்படின்னு சொல்லிட்டு நான் அமர்ந்துட்டேன். அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம், நம்ம ஸ்ரீசக்கர அம்மாவுடைய அருளும் ஆசீர்வாதமே உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன். அம்மா கிட்ட நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அதையுமே அம்மா வந்து உடனே நிறைவேற்றி வச்சுருக்காங்க. இவ்வளோ நேரம் அமர்ந்து நம்ம ஐயா கிட்ட வந்து பாராயணம் பண்ணுறோன்னா ஐயா எதையுமே கொடுக்காம அனுப்புவாரா? இந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனசு நிறைய வந்து ஐயா கொடுத்து அனுப்புவார். பொதுவாகவே சித்தர்களும் ஞானிகளையும் நம்ம தேடி போனோம் அப்படின்னா நம்ம மனபாரம்லாம் அங்கே கொஞ்ச நேரம் அமர்த்தி எல்லாத்தையும் அவருக்கு பாதத்தில் போட்டுட்டு ஐயா நீங்கள் கதி, உங்களையே நம்பி இருக்கிறோம், உன்னை ஆதரித்த பரம ரகசிய சக்தி எங்களையும் ஆதரிக்கணும் அப்படின்னு மனசார நம்ம வேண்டிக்கிட்டு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும், மனசுக்கும் நிறைவடையும். அங்கே பாருங்கள், ஒரு அம்மா வந்து கார்த்திகேயனை அப்படி தொட்டு வணங்கிட்டு போனாங்க. அவரை தனியாக வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ மக்களையும் வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டாருங்க. இந்த 48 நாட்களில் நமக்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமையோடு முடியுது. அதுக்குள்ளே ஒரு முறை போய் பாமன் ஐயாவை பார்த்து அவர் மடியில் போய் அமர்ந்துட்டு வரார் நம்ம கார்த்திகேயன்னா. அவர் என்னென்னலாம் மேஜிக் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வை அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்காரு. பல மக்களுடைய வேதனைகளை களையவே வந்த கந்தபெருமான் நம்ம கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லலாம். பாராயணம் செய்து முடித்த கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சகோதரி வந்து கையில் மங்கள பொருள் கொடுத்தாங்க. அதுதான் சொன்னேனே, ஐயாவே நம்பி இருக்கிறோன்னும் போது கரெக்டாக கொண்டு வந்து ஒரு பொண்ணு வந்து மங்கள பொருள் கொடுத்தாங்க. இவங்க தான். அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா எனக்கு வந்து இன்னும் திருமணம் வந்து நிச்சயமாகலை, நல்ல வரன் அமையணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாம் அமையும். ஐயாவாகட்டும், நம்ம முருகப்பெருமான், நம்ம கார்த்திகேயன் ஆகட்டும், நல்ல
நல்ல வரன் மனம் போல் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க, கவலைப்படாதமா அப்படின்னு நான் கொஞ்சம் திருப்புகழ் புத்தகம்லாம் கொண்டு போயிருந்தேன். அதை ஒரு சில மக்களுக்கெல்லாம் பார்த்து கொடுத்ததுலேயும் அற்புதம் நடந்தது. இதில் நாளைக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ கார்த்திகேயன் ஒவ்வொரு குருமார்களாக சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தியும் அவருக்குள்ளே வாங்கி இன்னும் சக்திக்கு மேலே சக்தியாக உருகேறிட்டே இருக்காருங்க. கூடிய விரைவில் அடுத்து நம்ம வேல்மாறல் பூஜை இன்னும் சிறப்பான முறையில் நம்ம வயலூர் முருகன் கோயிலில் நடைபெற உள்ளது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. நான் சொன்ன அந்த மந்திர ரகசியம் அது என்ன அப்படின்றதில் நாளை வீடியோ பதிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். குமர குருதாச குருப்பியோ நமோ நமக. கார்த்திகேயனுக்கு அரோகரா. சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.